வணக்கம். நாங்கள் இப்போ சித்தன்னவாசலில் சமணர்களுடைய குடைவரை ஓவியங்கள் படுக்கை அறைகளை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த இங்கே வந்திருக்க இடத்துல நாங்கள் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தோட செயலாளராக இருக்கக்கூடிய கவிஞர் ஈரா பூபாலன் அவர்கள் எழுதிய திரும்புதல் சாத்தியமற்ற பாதை என்ற கவிதை புத்தகத்திலிருந்து ஓரிரு கவிதைகளை வாசித்து இந்த பயணத்தை மேலும் இனிமையாக்கி கொள்வதற்காக கவிஞர் சோலை மாயவன், நண்பர் லிங்கேஷ் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறோம். இதை இப்போ வாசிக்கிறேன் பாருங்கள். திரும்புதல் சாத்தியமற்ற பாதை. நம்பிய கதவு அடைத்து கொள்கிற போது நமது பாதைகள் அடைத்து கொள்கின்றன. பறத்தலிலேயே பிரியத்தின் இறக்கைகள் அறுபடும் போது தலைக்குப்பர நிலத்தில் மோதி வீழ்கிறது மனப்பறவை. திரும்பி நடக்கலாம் தான் அன்பின் பாதையில் திரும்புதல் சாத்தியமற்றது. ரொம்ப அழகாக ஒரு அன்பு கொண்டு பிறகு அதில் எத்தனையோ பிரியங்கள் நமக்கு முட்டிக்கிட்டாலும் அந்த இதை விட்டு வெளியில் வர முடியாத ஒரு அன்பு நிறைந்த மனதை பற்றிய ஒரு கவிதை. அடுத்தது இன்னொரு கவிதை எனக்கு மிக பிடித்திருந்த கவிதை. அக்காவின் கையில் பச்சை குத்தப்பட்ட பூ தினமும் மலரக்கூடியது. வேலை முடிந்து வரும் களைப்பிலும் தெருக்குழாயிலிருந்து தண்ணீர் குடத்தை வாசல் வரை தூக்கி வந்து கொடுப்பாள் பக்கத்து வீட்டு பாட்டிக்கு. அவசரமாக பேருந்து ஓடும்போதும் கைப்பையை திறந்து ஒரு நாணயத்தை நல்கியபடி ஓடுவாள் பிச்சைக்காரிக்கு. விடுமுறை நாட்களில் பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கு வரிசையாக சோறுட்டும் போதும் குளிப்பாட்டும் போதும் அது மலர்ந்து வீடெங்கும் நிறையும். அக்காவின் பச்சைப்பூ மலர்வதை நிறுத்தி கொண்டது செல்வண்ணன் கல்யாணத்தன்றுதான். அதன் பின்னர் அந்த பூ ஒரு சவம் போல அவள் கைகளில் கிடந்தது அவளைப் போலவே.